ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நேராக அவங்க ஓனரை தேடிட்டு போகிறாங்க. நீங்கள் சொன்னதை கேட்டு தான் நான் அவ்வளோ குடிச்சிட்டு போதியில் நிலா கிட்டே போயிட்டு, நான் தான் உன் புருஷன், எனக்கு இங்கே படுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் பயங்கர கலாட்டை பண்ணி விட்டுட்டேன். ஆனால் திடீர்னு நிலா வந்து, நான் இங்கே இனிமேல் இருக்க மாட்டேன், நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்லி அவள் பாட்டு கிளம்பி போயிட்டான். என் வாழ்க்கை அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சா? நீங்கள் சொல்கிறது, என் அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்டு நானாக ஏதோ ஒன்று பண்ணி இப்போ என் நிலாவை தொலைச்சிட்டே நிற்கிறேன். எனக்கு என் நிலாவை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியுமாண்ணே? எனக்கு இந்த உலகத்தில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு அவள் எனக்கு. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வந்து தங்க மாட்டாங்களான்னு சொல்லி நாங்கள் எவ்வளோலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஊருக்காரங்க என்ன பேசினாலே பரவாயில்லன்னு சொல்லி நீலா எங்கள் வீட்டிலே இருந்தானே, சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் எல்லாருமே டைமுக்கு சாப்பிட்டோம், டைமுக்கு வீட்டுக்கு வந்தோம், எல்லாமே பண்ணோம். இப்போ வீடே வெடிச்சொடி போயிடுச்சுண்ணே, அவ்வளோதான் நிலா என் வாழ்க்கையில் இல்லையாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாங்க. நீ பேசுகிறது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா நிலவை தேடி நேராக ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, சோழன் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அவனுக்கு எல்லாமே நீதான் மட்டும்தான் நினச்சிட்ருக்கான். அதனால் அவனை விட்டுறதம்மா, அவன் ரொம்பவே பாவம். எதை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது. அவன் குடிச்சதே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நிலா கிட்ட சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க. இனி நிலா என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க, சோழன் கிட்ட போய் சேர போகிறாங்களா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.